என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மட்ட ஊர்கா சேனல் வந்து கிரிஞ்ச் பாக்ஸ் 13 கேட்டுட்டே இருந்தீங்க, அதான் பார்க்கலாமா? பொறுப்பு துறப்பு. வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துவதற்கல்ல. பொக்கவாய் தாத்தாக்கு தேவை பல்செட்டு, மட்ட ஊர்கா வியூவர்ஸுக்கு தேவை ஹெட்செட். வணக்கம் வணக்கம் வணக்கம். Who are you, man? What do you want? பொதுவா பாத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளித்திரைக்கு இணையாக சின்ன திரை நல்ல நல்ல கதைகள் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் எப்படி இருக்கு ஏங்க? நீங்களே காலையில இருந்து களைப்பாகி வேலை செஞ்சு ஈவினிங்ல அப்பாடா சரி டிவி சீரியல் பாப்போம்னு டிவி ஆன் பண்ணா டிவி ஸ்கிரீனை பார்த்து ஆன் கத்துற அளவுக்கு இருக்குது இந்த காலத்து டிவி சீரியல்ஸ். சமையலமா 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 சாப்பிடலாமா தான் சமையல் அம்மா பின்னாடி சொன்னதா. ஓகே, முன் குறிப்பு என்னன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு 2 month முன்னாடி பாக்குற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் நான் வழக்கம் போல எழுதி வச்சது மறந்துட்டு வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்திருக்கேன். நடுவில் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, தூசி தட்டி கொண்டு வந்துட்டேன், மன்னிச்சு. என்ன சீரியல்? விளையும் பயிர் முளையிலே தெரியுங்கிற மாதிரி, உருப்பான சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி இவங்க பண்ற சீரியல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க சீரியல் பார்க்கணும் அவசியமே இல்ல, ப்ரோமோவே சொல்லிடும். ஒரு நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ள போக தேவையில்ல, ரோடு சொல்லிடும் சார் நாட்டோட லட்சணத்தை. ரீசெண்டா ஒரு ப்ரோமோ வந்து பயங்கர வைரல் ஆச்சுல, அந்த சீரியல் பேர் என்ன? தென்றல் வந்து என்னை தொடும். வெளிநாட்டுல படிச்சு முடிச்ச பொண்ணு சொந்த கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க போல. சாமி கும்பலான்னு குடும்பத்தோட கோயிலுக்கு வரும்போது அங்க வந்து ஒரு காதல் ஜோடி வீட்டை விட்டு ஓடி வந்து கோயில் 4 பேருக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. திடீர்னு ஹீரோ உள்ள வந்து வீட்டுக்கு தெரியாம ஓடி வந்து திருட்டு கல்யாணம் பண்றியா, தாலியை ஊத்துட்டா இவன் பொண்டாட்டில இருந்து அந்த கட்டின தலையை புடுங்க கிட்டக்க போறான். அம்மன் சாட்சியை கட்டின தாலியை கழட்ட பாக்குறியா? மஞ்சா கைத்த கட்டிட்டா அது கல்யாணமா? தோ உனக்கு நான் தாலி கட்டுறேன்னு சாமி இருக்க தாலியை கழட்டி ஹீரோயினுக்கு மாட்டி விட்டு பொட்டு வச்சுட்டு போயிட்டான். ஹீரோயினி பேரஞ்சமா நிக்குது, ஹீரோயினி பேய் அரைஞ்சமா நிக்குது, ஹீரோயினி பேய் அரைஞ்சமா நிக்குது. ஏன்டா தாலியை கழட்ட போறேன்னு 1 கிலோ தாண்டா கேட்டேன். பொஸ்கு என்ன நினைச்சோன்னு தெரியல, டக்குனு தூக்கி தாலியை எடுத்து கழுத்துல மாட்டிட்டான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இதுதான் ப்ரோமோ. அவன் தாலியை மாட்டி விட்டதும் அதை கழட்டி தூர போட்டுட்டு ஃபர்ஸ்ட் விட்டா பொழியணும் அப்ப இப்ப விட்டுருக்கணும். ஆனா அப்படி நடந்துச்சா? இல்ல. மாறா அந்த அம்மா ஹீரோ பின்னாடி போகுது, மாறா அந்த அம்மா ஹீரோ பின்னாடி போகுது, மாறா அந்த அம்மா ஹீரோ பின்னாடி போகுது. அமெரிக்கா போய் படிச்சு என்ன பிரயோஜனம்? பகுத்தறிவு ஒண்ணும் இல்லையே. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாதா? எனக்கு அவன் தாலி கட்டிட்டான், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். அந்த அம்மா ஹீரோ வீட்டுக்கு போய் மருமலா உட்காந்துரும். வீட்டுல இருக்க எல்லாம் ஏத்துப்பாங்க, ஆனா ஹீரோ மட்டும் ஏத்துக்க மாட்டாரு. என் புருஷன் நான் மாத்தி காட்டுறேன்னு அந்த அம்மா சுத்தி சுத்தி அவன் இழுத்துழுப்புக்கெல்லாம் வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன். ஹீரோக்கு ஒரு பாயிண்ட்ல ச்சே என் மேல அவளுக்கு எவ்வளவு லவ்னு ஒரு சாஃப்ட் நேச்சர் வரும். மாமி மேல உனக்கு அவ்வளவு வெறியா? இதுக்கு நடுவுல 2 பேருக்குள்ள செக்ஷுவல் டென்ஷன் உருவாகும். இப்படியே ஒரு 300 எபிசோட் போகும். அப்புறம் திடீர்னு உங்களுக்குள்ள ஆக்சிடென்டலா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். பல்பை காட்டுவானுங்க, ஃபேனை காட்டுவானுங்க, லைட் அணையும். அடுத்த 100 எபிசோட் கழிச்சு குழந்தை ஒண்ணு பிறக்கும். இதை தானே ஒட்ட போறீங்க? இதை தான் நீங்களும் காலங்களும் காமிச்சிட்டீங்க, நாங்களும் காலங்களாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த தாலியை கழட்டு. இந்த தாலி என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் கழுத்துல தான் இருக்கும். அழகா இருந்தா மட்டும் பத்தாது, கொஞ்சம் இதை யூஸ் பண்ணுங்க. மூளையை தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. இப்பதான்டா எங்க ஊர்ல கொஞ்சம் சுயமா சிந்திச்சு கொஞ்சோண்டு பகுத்தறிவு வளர்த்துட்டு வாழ ஆரம்பிச்சிருக்கோம். திரும்பவும் இந்த மாதிரி எடுத்து எங்களுக்கு ப்ளீஸ். கூடி காரி துப்புனதும் அதுக்கடுத்த ப்ரோமோலாம் ஸ்டாச்சுரி வாங்கி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்நிகழ்ச்சி பொழுதுபோக்கு நோக்கத்தை மட்டுமே கொண்ட ஒரு கற்பனை கதையாகும். நாங்கள் இயற்கைக்கு புறம்பான மூடநம்பிக்கை உள்ள அல்லது மாயமந்திர பழக்க வழக்கங்களை ஊக்குவிக்கவோ அல்லது ஆதரிக்கவோ இல்லை. அந்த பாயா இருக்கணும்டா. புது பொண்டாட்டி உடம்புல பழைய பொண்டாட்டி பேய். டேய் இது அந்த சேனல் சீரியல் ஆச்சே, அந்த சீரியலோட ஸ்கிரிப்ட் பேப்பர் வாங்கிட்டு இந்த சீரியல் எடுத்துட்டு இப்போ சன் டிவிக்கு வருவோம் வாங்க. சன் டிவி அந்த நந்தினி தானா? ரோஜா சீரியல் ப்ரோமோ. இது அதுக்கு ஐயா
இது ட்ரிபிள் ஏ பொண்டாட்டி ஒரு கிறிஸ்டியார் பிரச்சனை இல்ல பண்ணுவார்ல. அந்த ஜெயில இருந்து அர்ஜுன் சார்னு கத்துறா. இந்த ஜெயில இருக்க ஹீரோவுக்கு அந்த சத்தம் கேட்டு தன் மனைவியை காப்பாத்த மதுரை மைக்கிள் மாதிரி ஒவ்வொருத்தர் மேலயா காலை வச்சு அந்த ஜெயில எட்டி பாக்குறாப்ல. ஆமா அந்த பக்கம் எப்படி இறங்குவ? அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. செஞ்சு பாக்குறாரு. வாடனக்கா இங்க பாருங்க லேடிஸ் ஜெயில வச்சு எட்டி பாக்குறான். ஏன் ஊர்ல இவன் மட்டும் தான் அர்ஜுன் இருக்காங்க. இது எப்படி எல்லாத்தையும் எடிட்டர் கனெக்ட் தம்பி ஆனா மியூசிக் மாத்தி போறீங்க பாருங்க. கரெக்டான மியூசிக்கை போட்டுடுங்க. என்ன மியூசிக்? ஓ ட்ரிபிள் ஏ மியூசிக் கண்டுபிடிச்சிருவாங்கள போட்டா. என்னடா பாக்குற பண்ணி பையில புடிங்க சார் இவனை. ட்ரிபிள் ஏ சிம்பு மாதிரி இன்ட்ரோ கேக்குதான். புடிச்சு ஜெயில போடுங்க சார் இவனை. அது முடியாது சார். ஏன் அவர் இப்ப ஆல்ரெடி இருக்கிறதே ஜெயில தான். இது ஒரு ப்ரோமோ. இதுக்கு அடுத்த ப்ரோமோ ஒன்று இருக்கு, பாப்போம் வாங்க. ரோஜா நீ யாரு? இந்த அர்ஜுனோட மனைவி. ஹீரோ வந்து ஹீரோயினை பயங்கர மோட்டிவ் பண்ணிட்டாரு போல. இப்ப ஹீரோயினி தன்னை அடிக்க வந்த அடியாளுகளை அட்டாக் பண்ண போயிட்டாங்க. வெரி குட். பொண்ணு நான் இப்படி தான் இருக்கணும். இனி அவன் கல்லறையில செத்து போட்டான். குறையா இது ஓ குரலியா? ஒரு இளவும் தெரியாதவ கிரீன்ஸ் கரத்தை ஒண்ணு எடுத்தவன். பண்ணீங்களே அது இன்னொருக்கா பண்ணுங்க. சீ வேண்டாம். இன்னொருக்கா பண்ணுங்க மேடம். வேண்டாம். பண்ணுங்க மேடம். கொஞ்சம் ஃபாஸ்டா போட்டா இது ஒரு அப்படியே மேட்ச் ஆகுது. ஆமா இவருக்கு இப்போ ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்குறாரு. அவர் இப்போது ஆர்கசம் நிலையை அடைந்து விட்டார். அடுத்து இன்னொரு ப்ரோமோ வந்து வானத்தை போல சுந்தரி மகா சங்கமம் ப்ரோமோ. ஓ ரெண்டு சீரியல் சேர்க்கறது. ஓ ஜோடியா கிரிஞ்ச் பண்றீங்களோ? மகா சங்கமம் பெரிய பவர் ரேஞ்சர் எஸ்பி டேனன்ற கிராஸ் ஓவர். அப்படியே கூட்டி சேர்ந்து ஆமா. கூடி கொஞ்ச வாழ்றாங்களோ. நாள் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. பவர் ரேஞ்சர் நல்லா இருக்கும். என்னது? ஓ 1440 இல்லையா? ஓ அதே மாதிரி. ஒரு கும்பல் 2 சீரியல் லீட் ஹீரோயின்ஸையும் கிட்னாப் பண்ணிட்டு அட்டாக் பண்ண வரும்போது அமைச்சரே கவனித்தீரா? வக்கீல் சாப் பிஜிஎம். ஓ அப்படியா? அமைச்சரே இப்போது கவனித்தீரா? ஸ்கெட்ச் பிஜிஎம். ஆமா. ஒரு பாட்டியமா அவன் நின்னா தேரு நடந்தா திருவிழான்னு வாய்ஸ் ஓவர்ல பில்டப் வேற. சுந்தரி அன்புக்கு அடங்கி போற பொண்ணு. துளசி அவங்க அண்ணனுக்கு அடங்கி போற பொண்ணு. கொஞ்சம் பார்த்து பக்குவமா ஊதுங்க கோபால். இது வரைக்கும் பிரச்சனைன்னு வந்தா சுந்தரியை துளசியை ஒதுக்கி நின்னுதான் பாத்திருப்பீங்க. மாசா எதிர்த்து நின்னு பாத்திருக்கீங்களா? கூவு ஆனா ஓவரா கூவாத. தாண்டி கிடையாது சவுண்ட். இப்பெல்லாம் தமிழ் சினிமாவில் கூட இந்த மாதிரி ஃபைட் சீன்ஸ்லாம் வரதில்ல. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இப்படி வந்துடுற. ஐயோ சார் உங்களும் இல்ல என் ஆத்துக்கார கூப்பிட்டேன். ஓ அந்த இப்ப வர சீரியல்ஸ்லாம் 90% கிரிஞ்சு தான். உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? இப்படி பாக்குற எல்லா சீரியல் கிரிஞ்சுனா வேற எதாவது நல்ல சீரியல் இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீங்களே முன்ன பின்ன சீரியல் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். நானும் டிவி சீரியல்லாம் பாத்திருக்கேன். ஆமா. ஏன் வாணிரணி வருது? கோலங்கள் கூட இருக்கு. இதெல்லாம் ஒரிஜினல் தலைமுறையே இருக்கு. கலாக்காலங்கள் அதாவது பழைய இது. இப்போ கலாங்காலங்கள் கிடையாது. தெய்வ மகள் பார்த்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். அன்னையாரு இப்பதாங்க இப்படி. ஆனா ஒரு காலத்துல திருமை செல்வம், தென்றல், தெய்வமகள், கோலங்கள், நாதஸ்வரம் இந்த மாதிரி சீரியல்லாம் 1% கூட கிரிஞ்சு பார்க்க முடியாது. கலாய்க்க வேணா கண்ணன் தருவானு தவிர இப்படிலாம் பண்ண மாட்டானுங்க. என்ன கண்ணை மட்டும் கண்ட மணிக்கு யூஸ் பண்ணுவானுங்க. நைட் 7:30 மணிக்கு டிவி முன்னாடி உட்காந்தா ராத்திரி தூங்க போற வரைக்கும் சன் டிவி சீரியல் தாங்க. குடும்பத்தில் நடக்கிற சிச்சுவேஷனை யதார்த்தமா அழகா டிராமா பண்ணி காமெடியாவும் த்ரில்லிங்காகவும் கொண்டு போவாங்க. நைட்டு 9 மணிக்கு மேல ராதிகாக்கா கோட்டை, சித்தி, அண்ணாமலை, செல்வி, செல்லமே, அரசி, வாணிராணி. இது காலா கில்லா. ஆமா ராஜி அவங்க சீரியல் நல்லா
கோலங்கள் தேவயானி, தெய்வமகள் சத்யா, அந்நியார், திருமதி செல்வம் அர்ச்சனா, தென்றல் துளசி, அது சீரியல்ஸ். அதுல காட்டுவானுங்க அது ஃபெமினிசம். இதுலயும் காட்டுறானுங்க பாரு. ஏதோ சேரன்னு சொன்னியே இப்ப வா வந்து சேர் வா ஏதோ சேரன்னு சொன்னியே இப்ப வா வந்து சேர் வா. அந்த மாதிரி சீரியல்ஸ்லாம் ரொம்ப தத்ரூபமா இருக்குங்க. அதுல வர ஆர்டிஸ்ட்லாம் பெருசா மேக்கப்பே போட மாட்டாங்க, ரொம்ப இயல்பா இருப்பாங்க. ஆமாம். அதுதான் நம்மள டெய்லி மிஸ் பண்ணா பாக்குற அளவுக்கு கட்டி போட்டு வைக்கும். ஆனா இப்பலாம் அட வீட்ல இருக்கும்போது இருக்குங்க பட்டு புடவை தங்கச்சின்னு, வீட்ல இருக்கும்போதே ஏதோ பக்கத்து வீட்டு கோகிலக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு போற மாதிரி மேக்கப் பண்ணி சுத்துறது. பயங்கர தூங்கும்போது artificial. makeup கொஞ்சமாச்சும் ரியாலிட்டியில் வாழுங்கடா. அந்த மாதிரியான விண்டேஜ் தமிழ் சன் டிவி சீரியல்லாம் ஸ்கிரீன் பிளே அப்படி இருக்கும். நடுவுல ஏதோ த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி கூட ஃபீல் ஆகும். ஆனா இப்ப இருக்க டிவி சீரியல்ஸ்ல எப்படி இருக்கு த்ரில்லர் சீன்ஸ்? எக்ஸாம்பிளுக்கு ஒரு அம்மா தவறி பால் குண்டாவை கீழே போட்டுரும், அவ்வளவுதான். எல்லாருக்கும் தெரியும். சுத்தி இருக்கிற எல்லாரும் எந்திரிச்சு நின்றுவாங்க. எல்லா மூஞ்சிக்கும் ஒரு க்ளோஸ், ஒரு கட்டு ஒரு க்ளோஸ், ஒரு கட்டு ஒரு க்ளோஸ், ஒரு கட்டு ஒரு க்ளோஸ். அப்புறம் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். சரின்னு அண்ணாச்சி ஆடு முடிஞ்சு திரும்ப சீரியலுக்குள்ள வந்தா அப்பவும் அந்த பால் குண்டா பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்கும். 2ஆம் ரவுண்டு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாலிமர் டிவி காரன். அவனை சொல்லணும். ஹிந்தி டப்பிங் சீரியஸ்ல தமிழ் டப் பண்ணி போட்டு இட்டு கொடுத்து ட்ரெண்ட் செட் பண்ணி விட்டுட்டான். என்ன பதில் வச்சிருக்கீங்க சார்? எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, யாரும் என்கிட்ட எதுவுமே சொல்லல. ராஜ் டிவி சிந்து பெரியில் ஆரம்பிச்சது. பாலிமர்ல மதுபாலா, உள்ளம் கொலை போகுது, இருமலர்கள், அவளொரு தொடர்கதை, விஜய் டிவில என் கணவன் என் தோழன்னு அது ஒரு காலம். நம்ம ஊர் கிரியேட்டர்களும் இவங்களுக்கு அந்த மாதிரி கிராண்டியா கமர்ஷியல் இருந்தா ரசிக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டென்ட்ல கோட்டை விட்டு பேக்கேஜிங்ல பாவலா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி உச்சம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி சீரியல்ல வர எவ்வளவுமே புருஷன் கூட மாட்டாளுங்க. சின்னையா பெரியய்யா, பெரியய்யா சின்னையா, சின்னையா பெரியயா. சாப்பிட்டீங்களா சார்? ஹீரோ சார், அர்ஜுன் சார். புருஷனும் கூப்பிடுங்கடி. அதை விட்டுட்டு அர்ஜுன் சாருங்கிறது, அப்புறம் அடிச்சிட்டு சாவறது. ஒண்ணு ஆத்துக்கார வீட்டுக்காரன்னு கூப்பிடலாம், இல்ல ஹஸ்பண்ட் பெட்டர் ஆஃப்னு கூப்பிடலாம், இல்ல மாமா பாவான்னு கூப்பிடலாம், இல்ல ஸ்டைலா பேபி டார்லிங் பாப்பு பப்புன்னு கூப்பிடலாம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்லியா பேர் சொல்லி கூப்பிடலாம். அதை விட்டுட்டு ஐயா சார்னு கூப்பிட்டு இவங்களே தன்னை அவனுக்கு கீழே வச்சு பாத்துக்கிறது. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எப்படி இருக்கணும்னு பிரகாசன் சத்யா பார்த்து கத்துக்கோங்க. உங்களெல்லாம் எத்தனை விவேக் சார் வந்தாலும் திருத்த முடியாது. இதே மாதிரி தாங்க விஜய் டிவில பாரதி கண்ணம்மான்னு ஒன்னும் இல்லைங்க, லாரி மோதி கம்பீரமா இருந்தவரு போன வாரம் ராத்திரி நைட் 9 மணிக்கு இவங்க சீரியல் பார்த்துருக்காரு. ஒரே ஒரு எபிசோட பார்த்தாரு. பார்த்தவர் தான் சாயங்காலமே மேட்டர் ஓவர். சீரியல் பேர்ல இவனுக்கு பண்றது பாரதி கண்ணம்மால பாரதி காலேஜ்ல ஒரு பொண்ண லவ் ஆப்புல, அது வந்து ஆலியா மானசா. அதே பாரதி கண்ணம்மால அதே பாரதி 2 வருஷம் கழிச்சு அதே ஆலியா மானசா வேற ஒருத்த பொண்ணாட்டியே பாப்பாப்ல. ஆனா இதுவரை இந்த மூஞ்சி எங்கேயும் பார்க்காத மாதிரி இருந்து பாரு. யூ டவுட் ஐயா, அது நாங்க இல்லைங்க, எங்களை மாதிரி 2 பேரு டபுள் ஆட் கொடுத்துட்டானுங்க. உன்கிட்ட பேசணும். ஐ லவ் யூ. என்ன சொல்றீங்க? ஆமா சத்யா, யாரோ வேணும்னே பிளான் பண்ணி உங்களை சிக்க வச்சிருக்காங்க. இது வந்து ஜமாயு. பல தடவை பார்த்த ஒரு விஷயம் முதல் தடவை பார்த்த மாதிரி தோன்றதுதான் ஜமாய்வு. நமக்கெல்லாம் ஜமாய்வு. பயப்படாதீங்க. உங்களுக்கு பாடம் புகட்டவே இந்த வீடியோ கிளிப் போட்டேன். என்னவென்றால் இந்த காட்சியில் ஒரு உள்ளடக்கம் இருக்கிறது. வாண்டேஜ் பாயிண்ட் தியரி. அதாவது நாம ஒரு இடத்துல இருந்து பாக்குறப்ப தெரியற ஒரு விஷயம் வேற ஒரு இடத்துல இருந்து பார்த்தா அது வேற ஒன்னா தெரியும். ஆக இடம் மாறுறதை பொறுத்து சம்பவத்தோட முடிவும் மாறுபட்டு தெரியும். இந்த காட்சி ஒரு வாண்டேஜ் பாயிண்ட் தத்துவத்தை உள்ளடக்கி உருவானது. இந்த மாதிரி தான் நம்ம ஊர் சீரியல்ஸ் நமக்கு எளிதான முறையில் பல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நாம தான் புரிஞ்சுக்காம கலாச்சிட்டு இருக்கோம். சிரிக்காதீங்க, இதெல்லாம் சயின்ஸ். ஓஹோ, பஸ்ல பலான வேலை பாக்குறீங்களோ? இரு எப்பா
இது எங்கேயுமே பொண்ணு படத்துல சினிப்பா மாசமா 6 மாசமா எங்கேயுமே பொண்ணும்பா. இங்கிட்டு சன் டிவி காரன் தமிழ் பட டைட்டில் தான் சீரியல் வச்சு எடுப்பான். நீ டைட்டில் தானே வச்சு எடுப்ப, நாங்க தமிழ் பட பிளாட்டையே வச்சு எடுப்போம்னு செம்பருத்தியை உல்டா பண்ணி ராஜாராணி, முத்துவை உல்டா பண்ணி வேலைக்காரன், ஆனந்தத்தை உல்டா பண்ணி பாண்டியன் ஸ்டோர், ருத்ரமாதேவியை உல்டா பண்ணி வேலம்மாள். அட இவ்வளோ ஏன் விஜய் டிவிலேயே டப் பண்ணி போட்ட அதே என் கணம் என் தொழிலை திரும்ப விஜய் டிவியை உல்டா பண்ணி அதே விஜய் டிவில ராஜா 2 எடுத்துட்டு இருக்காங்க. சீசன் 2 இதாக எடுத்துட்டாங்க. இப்படிலாம் இருந்தா எப்படி சின்ன திரை உருப்பிடும், சின்ன திரை சின்னாபின்னமாயிரும். இங்க 1,00,000 பேர் பாக்குற யூடியூப் சேனலுக்கு அவன் மண்டையை கசக்கி கிரியேட்டிவா பண்ணி போட்டுட்டு இருக்கான். கோடிக்கணக்கில் பாக்குற டெலிவிஷன்ல ஒரு கிரியேட்டிவ் டீம், அதுல ஒரு கிரியேட்டிவிட்டின்னு கும்பலை வச்சுக்கிட்டு குப்பையை கழிட்டு இருந்தா எப்படிங்க? குரூப்பா இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணி ஐடியாவை ஷேர் பண்ணி எப்படிலாம் கிரியேட்டிவ் எடுக்கலாம்? நான் நினைச்சா பண்ணலாம் சார், பண்ண மாட்டேன். டெக்னாலஜியே பெருசா இல்லாத காலத்திலேயே மரும தேசம், காத்து கருப்பு, சிந்துபாத், சிவமயம், கனாக்காலம் காலங்கள், மைடியர் பூதம், சின்ன பாப்பா பெரிய பாப்பான்னு சூப்பரா பார்த்திருக்கோம். நட்பு, காதல், ஃபேண்டசி, மிஸ்ட்ரி, டிவோஷனல், சூப்பர் ஹீரோ, ஹாரர், காமெடின்னு வெரைட்டியா பார்த்து ரசிச்சிருக்கோம். ஆனா இவ்வளவு ஏன் ஷக்கலக்க பூம் பூம் ஹாத்திம்னு டப்பிங் சீரியலே பார்த்து என்ஜாய் பண்ண கூட்ட சொன்னாங்க. இப்போ இவ்வளவு டெக்னாலஜி வந்தும் இப்படி கிரிஞ்சு சீரியல் பார்க்கும்போது கண்ணு வலிக்குது. ஏய் பூல், இப்போ எங்களோட அதிகமா கிரிஞ்சு பண்றதே அவர்தான்டா. எப்போ இந்த சன் டிவி காரன் கண்டென்ட் நம்பாம கமர்ஷியல் கிளாமர் நம்பி நந்தினி எடுத்தானோ அப்பவே அவனுக்கு கிரிஞ்சு காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேற த கிரிஞ்சு எரா ஸ்டார்ட்ஸ். இடுப்ப பாக்குறான், ஐயோ இடுப்ப பாக்குறான், இடுப்பு மேல அடுப்பு மூட்டி சமைக்க பாக்குறான், சைக்கிள் கேப்ல புகுந்து பிளைட் ஓட்டுறான், வண்டியில் ரெட்ட மாட்ட கூட்ட பாக்குறான், இவ கூட்ட பாக்குறான். சன் டிவின்னு சொல்லும் போது ஞாபகம் வருது சந்திரலேக்கா ஒரு சீரியலுங்க. இந்த 11th எக்ஸாம் முடிச்சுட்டு சம்மர்ல வீட்டுல சும்மா இருக்கும்போது எங்க அம்மா கூட உட்காந்து இந்த மதியான சீரியல்லாம் பார்ப்பேன். அப்போ இந்த சீரியல்ல சந்திரா ஒருத்தவங்க வருவாங்க. அட நல்லா இருக்காங்களேன்னு அவங்கள சைட் இருக்காங்க எங்க அம்மா கூட உட்காந்து சீரியல் பார்ப்பேன். அதே சீரியல்ல நடுவில் லேக்கான்னு ஒருத்தன் வந்தாங்க. அட இவங்களும் நல்லா இருக்காங்களேன்னு அவங்களுக்காக பார்த்தேன். சந்திராவா லேக்காவா, லேக்காவா சந்திராவா, சந்திராவா லேக்காவா, லேக்காவா சந்திராவா, சந்திரா லேக்காவா. அதுக்கப்புறம் நான் 12th முடிச்சு 3 வருஷம் யூஜி முடிச்சு 2 வருஷம் பிஜி முடிச்சு இன்னைக்கு ஒரு யூடியூபரே ஆயிட்டேன். ஆனா பாருங்க நேத்து நடுவில் எதிர்ச்சி 2 மணிக்கு சன் டிவி பார்த்தா சந்திரலேக்கா ஓடிட்டு இருக்கு. நம்மளனா இங்க பார் அட பாவிகளா, இன்னுமா ஓடிட்டு இருக்கு? போற போக்க பார்த்தா விட்டா நாளைக்கு எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி எனக்கு ஒருத்த பிறந்து அவன் வந்து சந்திரலேக்கா சைட் அடிப்பான் போல. அது வரைக்கும் தீட்டு ரெடியா இருக்கானுங்க ஸ்கிரிப்ட். We have Harry Potter, we have Chandralekha. அம்மி மிதித்து அருந்ததி முகம் பார்த்து ஆனந்தம் எது ஆனந்தம் அன்பே என்பே ஆனந்தம். அப்போ வந்து சீரியல்ஸ்ல டைட்டில் ட்ராக் சாங் கூட செமையா இருக்கும். சரவணி வச்சு 7 டியூன் தான் பாதி பேருக்கு அப்புறம் ரிங் டோனு. காதலிக்கிற நிலையில வந்த உன்னை தேடி காதல் என்ற வார்த்தை சாங்லாம் அந்த டைம்ல மூவி சாங்ஸ்க்கே டஃப் கொடுத்துச்சு. ஒரு சாங் கண்ணின் மணி நிஜம் கேளமா. ஐயோ நல்ல பாட்டாச்சே. வைகை நதி கங்கை நதி பெண்தானம்மா. ஆனா இப்ப வர சீரியல்ல வர டியூனை பாருங்களேன். ராட்சசன் பிஜிஎம், சிங்கப்பெண்ணே சாங், மாதரே, இதுல போதாதனே பாகுபலி கேஜிஎஃப் பிஜிஎம் எலிவேட் பண்றது. எனக்கு தெரிஞ்சுங்க இந்த திருமுருகன் இருக்கார் இல்லையா, அவர் சீரியலே நிறைய விஷயம் கொண்டு வந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா சீரியலுக்கு ஒரு சாங் இருக்கு. ஆனா சிச்சுவேஷன் சாங் வந்த முதல் சீரியல் மெட்டியூலி தான் நினைக்கிறேன். டிவி சீரியல் ஏறால மெட்டியூலிக்கு முன் மெட்டியூலிக்கு பின்னே பிரிச்சுக்கலாம். இதே திருமுருகன் நாதஸ்வரத்துல லைவ் எபிசோட்ல பண்ணி கின்னஸ் அடிச்சிருப்பாரு. சிங்கிள் ஷாட்ல லைவா உங்கள் சன் டிவி ஒளிபரப்பு செய்ய போகுது. உலக அளவுல இது முதல் முயற்சி. கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண முதல் தமிழ் டிவி சீரியல் இதுதான்.
யாரும் அதுக்கு ட்ரை பண்ணல போல இருக்கு. போன வருஷம் கஷ்டம் லாக்டவுன்ல அது. கூட ரொம்ப போர் அடிக்குதுன்னு திரும்ப செல்வம் பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்ல. இப்ப கூட என்கேஜ் பண்ணுச்சு. அட அப்ப பாக்கும்போது நோட்டீஸ் பண்ண சூரியல வந்திருக்காப்ல. பாஸ் எங்களை எப்படி பாஸ் அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? ஏன்டா கண்டுபிடிக்கணும், அதான் பார்த்தாலே தெரியுது. அதுல திரும்ப செல்வத்துல எண்ட்ல ஒரு சாங் வருங்க. செல்வம் வந்து கெட்டு போய் திரும்ப திருந்தி வாழ நினைக்கும் போது எல்லாருமே அவனை கைக்கிளி விட்டுருவாங்க. அப்போ நாளை நமதேன்னு ஒரு சாங் போடுவாங்க பாருங்க, கூஸ் பம்ப்ஸ். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இறக்கப்படக்கூடாதுங்க. வென விதைச்சவன் வென இருப்பான். நாளை நமதே காலம் பெரிதாய் வழி காட்டிடுதே. வாழ விடு. நாளொரு கனவுகள் வாழ். செம்ம டச் கொடுத்த பாட்டு இன்னில இருந்து உன் ஃபேன் ஆயிட்டேன். படத்துல வர மோட்டிவேஷன் சாங் அளவுக்கு மோட்டிவேட் பண்ணும். நாளொரு போர்க்களம் இன்று பார், புயலுண்டு பார், அதை வென்று பார். சறுக்கி விழுந்தும் முறுக்கி எழுந்தால் எங்கேயும் காரு எங்கேயும் ஃபேக்டரி. ரியலி மிஸ் தட் தோஸ் சீரியல்ஸ்ங்க. இப்போ இருக்க நிறைய பேர் இன்ஸ்டால ஹாட்டா கியூட்டா போட்டோஷூட் நடத்துறதுனால தனக்கு ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கி சீரியல்ல சான்ஸ் வாங்குறாங்க. ஆனா அப்பெல்லாம் தெய்வமகள் நடிச்ச சத்யாக்கும் அன்னியாருக்கும் எவ்வளவு ஃபேன்ஸ் தெரியுமா? சத்யா தாண்டா பெருசு, அன்னியார் தாண்டா பெருசு, சத்யா தாண்டா பெருசு, அன்னியார் தாண்டா பெருசு. அவங்க ஒரு பயங்கரமா வில்லியா இருப்பாங்க. போ பயங்கர மோசமாயிட்டே இருக்கு. உங்களின் சூப்பர் குடும்பம் சிறந்த குடும்ப உறுப்பினர்களுக்கான தேடல். ஒரு எபிசோடுக்கு லீடு கிடைச்சா போதும், ஸ்கூல் ஆண்டு விழாக்கு டைம் டேபிள் போட்டு காம்படிஷன் நடத்துற மாதிரி அந்த டிவி ஆர்டிஸ்ட கூப்பிட்டு பாட்டு போட்டி, நடன போட்டி, சமையல் போட்டி, ஃபேஷன் ஷோ, இத ஏதோ ஒரு சீரியல் பண்ணும்போது வேணா ஏதோ கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டா ஒர்க் பண்ணா போதும். அடுத்த சீரியல், ஆஹா நீ சமையல் போட்டு நடத்துறியா, அவன் சமையல் போட்டு நடத்துறான், நீ கோல போட்டி நடத்து, அவன் ஃபேஷன் ஷோ வைக்கிறான், நீ லெமன் இந்த ஸ்பூன் வை. அவ்வளவுதான், எபிசோட 4 வாரம் இழுத்துடலாம். இது போதுமே, இத வச்சு நாங்க 4 வாரம் ஓட்டுவோம். எதை கொடுத்தாலும் திம்பானுங்க மோட்ல தான் நம்மள இவங்க டீல் பண்றானுங்க. ஏமா நீ இன்னுமா போகல? ஏங்க இந்த தமிழ் டிவி சீரியல்லாம் நம்ம பாலச்சந்தர் போட்டு போன விதங்க. அதுக்கப்புறம் எவ்வளவோ குவாலிட்டியான சீரியல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இப்ப எல்லாம் பாலகிருஷ்ண சீரியல்ஸ் மாதிரி தான் இருக்கு. பரதனே நேனு பாத்ரூம் பைப்பு நானும் சும்மா சும்மா ஜஸ்ட் சொல்லி பார்த்தேன். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். என்னாச்சுங்க? இந்த மாதிரி சீரியல்லாம் எடுக்கிறாளே அவளுக்குலாம் தண்டனை இல்லையா பாட்டி? அப்படி நினைக்காதடா அம்பி, பகவான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கார். டேய் டேய் எங்க தனியா போற? நீ கிரவுட் தான், உள்ளவா வாடா. டேய் மறையாத, மார்க்ல வந்து நில்லு. பாஸ் இங்க ஒருத்தர் இருக்கான். இவன் பச்சை புள்ளடா, அடிதாங்க மாட்டான். சைஸ் எல்லா சேனலையும் நம்ம மேட்டர் தான்டா மச்சான். அந்த ஒரு சேனல்ல மட்டும் கேஜிஎஃப் படம் ஓடிட்டு இருக்கும் பாரு. உலகத்துல தாயை விட பெரிய சக்தி இல்ல. ஒரு மூவியே 10 தடவை போடுறாங்க. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கேஜிஎஃப் சாப்டர் 2 திரைப்படத்தின் சேட்டலைட் உரிமையை பிரபல தொலைக்காட்சி நிறுவனமான ஜீ தமிழ் கைப்பற்றியுள்ளது. போடுங்க. பெத்தவங்க நீங்க தான் உங்க பிள்ளைங்களை இந்த மாதிரி ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். இல்ல இது ரோபோ. இந்த மாதிரி சீரியல்லாம் பொழுதுபோக்குன்னு சொல்லி தராதீங்க, வயிற்றுப்போக்குன்னு சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி சீரியல்லாம் பிஞ்ச் வாட்ச் பண்ணாதீங்க, கிரிஞ்ச் ஒருத்தன்னு சொல்லி கொடுங்க. இப்ப நான் என்ன சாமா பண்றது? அதான் போ சொல்றேன். கலைஞர் டிவில பல விகடன் டிவி சீரியல்ல ரீடெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அதை குத்தோச்ச உட்காந்து பார்ப்போம். நீங்க இந்த இங்கிலீஷ் டிவி சீரியல்ல பாப்பீங்களா? கேம் ஆஃப் த்ரோன்ஸ், அட்லீஸ்ட் மணி ஹெய்ஸ்ட், பிரேக்கிங் பேட், பீக்கி பிளைண்டர்ஸ். நான் கடைசியா பார்த்த டிவி சீரியல் வாணில நீங்க. படா தூங்க போறாங்க, நம்ம மேட்டர் எடுக்க வேண்டியதான். என்ன பண்ணாலும் டிஆர்பி வர மாட்டேங்குதே. ஐடியா. மனசுக்குள்ள சோகத்தை தேக்கி வச்சிருக்கா, லேசா டேப் பண்ண அப்படியே பொங்கிடுவா. அழு அழு, நீ வாழ்க்கையில பட்ட கஷ்டத்தை சொல்லி அழு அழு. அதான் எமோஷன், அதான் டிஆர்பி. அழு அழு. நான் பட்ட கஷ்டமா என்னத்த சொல்ல? சின்ன வயசுல ஏய் அழுதுகிட்டே சொல்லு மேன். ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன்.
எனக்கு வாழ்க்கையில ஆசைப்பட்டதுமே கிடைச்சது இல்லைங்க. சின்ன வயசுல எங்க ஊர் கோயில் திருவிழால எங்க அப்பா கிட்ட ஒரு ரிமோட் கார் கேட்டேன், வாங்கி தரலைங்க. இன்னும் எமோஷன் பத்தல. அதே சின்ன வயசுல ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது செவுத்துல கந்தசாமி ஸ்ரேயா போஸ்டர் பார்த்து படத்துக்கு கூட்டிட்டு போப்பான்னு எங்க அப்பா கிட்ட கேட்டேன். எங்க அப்பா புடனி மேல அடிச்சு உட்கார வச்சுட்டாருங்க. அப்படிதான். இன்னுமா இன்னுக்கு நான் எங்கடா போவேன்? நான் ஒரு நாள் 7ஆவது படிக்கும்போது உச்சா போகலான்னு பாத்ரூம் போனேங்க. மூச்சா போயிட்டு ஜிப்பு போடும்போது குஞ்சாமணி ஜிப்ல மாட்டிக்கிச்சுங்க. வேதனை இருக்கே அந்த வேதனை. அவரு புடிச்சிட்டாரு, குஞ்சாமணி எல்லாம் புடிச்சிட்டாரு. டேய், நான் ஒரு மன்மத குச். ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்பான்சர் பேரெல்லாம் சொல்லு. மேட்டர் இருந்தாதான் மீட்டர். சரியா? நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அடுத்து பேக் டு பேக் கிரிஞ்ச் பாக்ஸ் வீடியோ. என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கறல நீ? ஏன் சார் அழுகுறீங்க? அவ்வளவுதானா சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. உங்க டியூன்ல ஒரு 4 லைன் பாடுங்க. நீ பாடு நல்ல சான்ஸ். நீ பாடு. கேஸ் டிஸ்மிஸ். நல்லா இருந்துச்சு. ஆனா அப்போ பயங்கரமா அந்த ரோஜா சீரியல்லாம் எத்தனை ஒரு எம்டிஎன்லாம் நிறைய ட்ரோல் வீடியோ, அப்போ உள்ள வீடியோ நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப பழைய வீடியோ இது விட்டுட்டோம் நாங்க. இது இப்போ அதுக்கப்புறம் யாரோ கமெண்ட் போட்டு அவங்களுக்காக தான் போறா, சரி கேக்குறாங்களே அப்படின்னு போட்டோம். ரொம்ப பழசுதான் அந்த சீரியல்லாம் முடிஞ்சிட்டு தெரியல இப்ப என்ன சீரியல் போகுது கூட தெரியல எனக்கு தெரிஞ்சு. தெரியல அந்த அளவுக்கு. அப்ப நானும் நிறைய சீரியல் இந்த சரவண மீனாட்சி பார்ப்பேன். அதுக்கப்புறம் கனாகாலங்கள் ஃபர்ஸ்ட் கனாகாலங்கள் இருந்துச்சு. அந்த பாலா, அப்புறம் இஃபான், அவங்க அந்த அதுக்கப்புறம் அந்த பிளாக் பாண்டியா அவங்கெல்லாம் இருக்கும்போது தான் நல்லா இருக்கும். அது கனாகாலங்கள் கிட்டத்தட்ட நம்ம அப்போ ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஸ்கூல் சீரியல் பார்க்கும்போது இது இன்னும் சூப்பரா இருந்துச்சு. அது அப்போ வந்து நம்ம ஃபேமிலில என்ன நடக்குதோ அததான் அந்த சீரியல்ல ஆமா வர மாதிரி நார்மலா நம்ம இருக்கும். வீட்ல நடக்கிற மாதிரி பக்கத்து அதான் வீட்ல நடக்கிற மாதிரி. ரொம்ப வல்கராவும் இருக்காது, ஆமா. டீசெண்டா. அதாவது என்னென்ன காட்டணும் என்னென்ன அந்த லிமிட் இருக்குல்ல, அந்த லிமிட்குள்ளேயே தான் இருக்கும். ஆமா ஆமா. அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றது, சீரியல்னாலே இரிட்டேட்டிங். இந்த படத்துல பண்றதோட மோசமா பில்டப் பண்றது, கெத்து காட்டுறது, அதெல்லாம் ஓவரா இருக்கு. இந்த கிளாமர்லாம் எதுவுமே இருக்காது. ஃபேமிலியோட உட்கார்ந்து பாக்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அது ஒரு பார்ட்டாவே ஆயிடுச்சு டிவி சீரியல்ல. இதெல்லாம் இருந்தாதான் அது வந்து பாப்பாங்கன்ற மாதிரி அவங்களே முடிவு இந்த பண்ணிட்டாங்க. தெய்வ மகள் நான் ஃபர்ஸ்ட் பார்த்ததே கிடையாது. அந்த ஒரு 2-3 காமெடி சீன் பார்த்தேன். என்னடா இவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்க, ஒரு சீரியல்ல காமெடிலாம் நல்லா இருக்கு. அப்படிதான் நான் அந்த சீரியல் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சது எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து கொஞ்சம் வேற மாதிரி இப்போ மாறி பார்த்தாலே படத்தெல்லாம் இல்ல, இப்போ எடுக்க சும்மா நார்மலா இந்த ப்ரோமோ பார்த்தாலே ஐயையோ இந்த பக்கமே தலை வைக்க கூடாதுடா அப்படின்னு நினைக்கிறவங்க. இது அதான் எல்லாரையும் கவரணும்ல அந்த மாதிரி ஆமா. மாறிட்டாங்க. மூவியோடலாம் எடுத்து வந்து ஆமா, அதாவது தெரியவே இல்லை. அந்த மகேஷ் பாபு பண்ணதெல்லாம் தூக்கிட்டு வந்து போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்